50 வயசுலயும் உடம்பு நல்ல ஹெல்த்தியா, ஆரோக்கியமா இருக்கணும்னா, கண்டிப்பா இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சின்ன குழந்தைங்க கூட இத விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது கருப்பு உளுந்து தாங்க. கருப்பு உளுந்த முதல்ல ஒரு துணியில நல்லா துடைச்சுக்கோங்க. காட்டன் துணியில. அதில நெறைய அழுக்கு இருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது 2த்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. முதல்ல நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில வச்சு வறுத்தெடுக்கணும். ஏன்னா இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால நீங்க ஹை ஃப்ளேமில விட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாவே வறுபட்டு கிடைச்சிரும். இப்போ கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. இந்த மாரி நல்லா நிறம் மாறின உடனேயே நம்ம கை வச்சு தொட்டு பார்க்கலாம். அந்த கருப்பு உளுந்து பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது ஒரே ஒரு பருப்பு எடுத்து நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா நல்லா கடமுடான்னு இருக்கணும். அந்த மாதிரி வறுபட்டு வந்தாவே கரெக்டாக நமக்கு வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கூடியது ஜவ்வரிசி தாங்க. நம்ம எந்த கப்பில் கருப்பு உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம ஜவ்வரிசியும் எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறாங்க. இதுக்காக நீங்கள் எந்த ஜவ்வரிசி வேணால் எடுத்துக்கலாம். நார்மல் ஜவ்வரிசியும் எடுத்துக்கலாம், மாவு ஜவ்வரிசியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. ஜவ்வரிசி சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடனடியாகவே நினச்ச உடனேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடவும் முடியும். இது பிசையும் போதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன். அதே போல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான தண்ணி அது உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆக ஆக என்னென்னா இந்த ஜவ்வரிசி மாவு எல்லா தண்ணியும் அப்படியே குடித்து மாவு ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கருப்பு உளுந்து, அந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. ஜவ்வரிசிக்கு பதிலாக நீங்கள் இதில் அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜவ்வரிசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். இப்போ நம்ம இதே போல் இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்படியெல்லாம் நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நல்ல பழுத்த 2 வாழைப்பழங்களை சேர்த்துக்கிறேன். வாழைப்பழங்கள் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க. வாழைப்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அல்லது நீங்கள் மற்ற பொருட்களை மட்டுமே வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வாழைப்பழங்கள் சேர்த்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இனிப்போட அளவு வேறுபடும். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், சீனி இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஒரு வேளை பழம் சேர்க்காம செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வெல்லமோ நாட்டு சக்கரையோ சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணியே சேர்க்குறதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுலேயே நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பழம், இதுவே பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியோட கொல கொலன்னு இருக்குது. அதனால் தண்ணி சேர்க்குறதுக்கே அவசியம் இருக்காதுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இப்படி நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணும் அப்போ கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த ஜவ்வரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் இந்த மாதிரி ஒரே ஒரு உருண்டை மட்டும் கையில் உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது கொஞ்சமாக எண்ணெயோ போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படி தேய்ச்சோன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். ஒரு உருண்டை ஜவ்வரிசி மாவை இதே போல் வச்சு நம்ம கையிலேயே பரத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இருக்க வேண்டாம், அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த வேர்க்கடலை மிக்ஸ் அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேர்க்கடலையும் அந்த கருப்பு உளுந்தும் சேர்ந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த எடுத்து வச்சுட்டு மேலே சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க. இதில் லைட்டாக இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும். லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரத்தில் இருக்கு இல்லைங்களா மாவு, அந்த மாவை இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. சப்பாத்தி கட்டை வேணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கை வச்சு நார்மலாக நம்ம இந்த மாதிரி பரத்தி எடுத்தாவே போதும்.
நம்ம சமையலே தெரியாதவங்க கூட இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை செஞ்சு எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான ஷேப்லேயே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் உருண்டையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் உருண்டை ஷேப்பில் கூட உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே தட்டில் இன்னொரு உருண்டையை வச்சு இந்த மாதிரிலாம் எல்லாம் அமுத்தி விட்டுக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. நம்ம வைக்கும்போது எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்காரணத்தை கொண்டும் அது வெளியே வரவே வராது. சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னொரு உருண்டை மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாங்க. கருப்பு உளுந்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இன்னும் வேணும் வேணும்னு தான் கேட்பாங்க. ஏன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஓரத்தில் இந்த மாதிரி மாவு வச்சு அமுத்தி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போது நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவில் எல்லாத்தையும் நம்ம இதே போல் செஞ்சு எடுத்துக்கிறோம். எவ்வளோ உருண்டை வருதுன்னு பாருங்கள். இதை நம்ம ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம், ஒரு டிஃபனாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம இதை ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை நம்ம ஆவியில் வேக வச்சதுக்கப்புறம் தான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாமே ஏற்கனவே வறுத்து தான் சேர்த்துக்கிறோம். வெளியே வச்சுருக்கக்கூடிய மாவு மட்டும் தான் நமக்கு வெந்து கிடைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஷைனிங்காக இருக்குங்க இது. அப்படியே கொழு மொழுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை பிச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து சீஸில் ஏதாவது செஞ்சால் தான் இந்த மாதிரி வரும். ஆனால் நீங்கள் இந்த ஜவ்வரிசியில் இப்படி செஞ்சீங்கன்னா பார்க்குறதுக்கே சீஸ் மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். உள்ள அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டஃபிங். இந்த ஸ்டஃபிங்கோட இதை சேர்த்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சீஸ் பிக்கும்போது எப்படி அது நல்லா வலுன்னு வரும், அந்த மாதிரி வரும். எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்த்தாவே நமக்கு அப்படியே எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்ணும் அப்படின்னு தான் இருக்கும். செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.